வாங்க நம்ம வந்து ராகி மாவு புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ராகி மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான ஜீனி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து அரை மூடி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ராகி மாவு வந்து இந்த கப்பில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து தொளிச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஈவனாக பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த நல்லா பெசரி விட்டுடலாம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாட்டி இப்படி தான் செஞ்சு தருவாங்க, நிறைய செஞ்சு தருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் காரெல்லாம் கூட போட்டு செய்வாங்க. பாட்டிம்மா வந்து செஞ்சு தருவாங்க எங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி பெசரிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த நடுத்தட்டு இருக்கு இல்லையா, இதை அதுக்குள்ளார வச்சிடலாம். இப்போ இந்த துணி இருக்குல்ல, இதை வந்து இதில் போட்டுடலாம். மேலே வச்சிடலாம். நல்லா வச்சுட்டு நம்ம இதை கட்டி இல்லாமல் நல்லா இந்த ராகி மாவு வந்து உடைச்சி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை, ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வாரத்தில் முடியலனாலும் மாதத்தில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. இப்போ இதை வந்து நம்ம இதில் ஊற்றி விட்டுடலாம். அப்படி வந்து இதில் நல்லா போட்டு விட்டுடலாம். இந்த சுற்றி இருக்கு இல்லையா, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இதை இப்போ வந்து 15 நிமிஷம் நல்லா ஆவிரியில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து இப்போ அந்த ஆவி ராகி மாவு போட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். செம்மையாக வெந்திருக்கு. ரொம்ப சூடாக இருக்குது. இந்த பாத்திரத்தில் அப்படி கொட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை. நல்லா வந்து ராகி மாவு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும் போது ஜீனி எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு கப்பு ஜீனி எடுத்துருக்கேன். சூடாக இருக்கும் போதே போட்டுடலாம். எங்கள் பாட்டி வந்து இதை வந்து காரமும் செய்வாங்க. காரம்னா இதில் வந்து அப்படியே ஜீனி போடாமல் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, வெங்காயம், நம்ம உளுத்த வடைக்கு வந்து ரொம்ப பொடிசாக அறிவும் அந்த மாதிரி தாளித்து வெரை மிளகாலாம் போட்டு தாளித்து கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் என்ன தான் ஜீனி போட்டாலோ நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தாலோ வயசானவங்க வந்து சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் காரம் போட்டு செஞ்சு தருவாங்க எங்கள் பாட்டி. அதனால் நீங்களும் எப்போது ஒரு டைம் இந்த மாதிரி செய்யுங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு கூட ராகி மாவு புட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா செஞ்சு தருவாங்களாம், என்கிட்ட சொல்லுவார். அவருக்கு ராகி மாவு புட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் சிம்பிளான வேலை. வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். செம்ம வாசனைங்க.
எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஃபோனில் ஆர்டர் பண்ணி பீஸா அது இதுன்னு சாப்பிட்றீங்க. ஆனால் இதில் இருக்கிற சக்தி எதுலேயுமே கிடையாது தெரியுங்களா? ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது ராகி மாவு புட்டு. நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.